ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 எக்கனாமிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 20 1 மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. 700 to 14 இதில் வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக, சேவிதையின் எழுதுகோள்களை பட்டியலிடு, நாட்டு வருமானம் இலக்கணம் தருக, அதே மாதிரி இறுதி நிலை நுகர்வு நாட்டம் வரையிறு, நெகிழி பணம் என்றால் எடுத்துக்காட்டு தருக, மைய வங்கி என்பதை விவரி, பன்னாட்டு வணிக வரைவிலக்கணம் தருக, நேர்முக வரிக்கு உதாரணம் தருக, பொது அங்காடி வரையிறு, பொருளாதார திட்டமிடத்தின் வரைவிலக்கணம். அதே மாதிரி 7 to 321 முதலாளித்துவத்தின் சிறப்பியல்புகளை வரிசைப்படுத்து. நெக்ஸ்ட் வந்து தனி மனிதர் வருமானத்திற்கு செலவிடக்கூடிய வருமானத்திற்கு உள்ள வேறுபாடுகள் என்ன, தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகின்ற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக, பன்னாட்டு வணிக தொன்மை கோட்பாட்டிற்கு புதிய கோட்பாட்டிற்கு இடையே வேறுபாடு, பண அளிப்பு என்றால் என்ன, நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை, வரி விதிப்பு விவரிக்க, வணிக ஒத்துழைப்பு தொகுதிகள் என்றால் என்ன, வறுமை நச்சு சுழற்சியின் காரணங்கள் வரைபடத்துடன் தெளிவுபடுத்துக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 35 முதலாளித்துவத்தின் சமத்துவம் கலப்பு பொருளாதாரம் இவற்றின் தன்மையினை ஒப்பிடு, நாட்டின் வருமானம் கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள் யாவை, கின்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக, சேய் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகளை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பொது நிதியோடைய எல்லைகளை விளக்குக ரொம்ப முக்கியம். புற விளைவுகள் என்ற கருத்தினை அதன் வகைப்பாடுகளை விவரி, பொருளாதார முன்னேற்றத்துக்கு தீர்மானிக்கும் பொருளாதாரம் சார்ந்த காரணிகளை விவரிக்கவும், பணமாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பணவீக்கம் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை விளக்குக, புள்ளிகளின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குக ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.